சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த வரக்கூடிய விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் ரொம்ப ஒரு நல்ல அற்புதமான நல்ல மாதமாக வருதுங்க. இல்லை குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2025 வரக்கூடிய அந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான நல்ல ஒரு மாற்றம், கிரக பெயர்ச்சிகள். முக்கியமாக சொல்லப்போனால் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை ரெண்டு கிரகம் மட்டும்தான் மாறுது. இது மாதிரி ஒரு ரொம்ப கிரகங்கள் மாறாதது ரொம்ப ஒரு அபூர்வமாக சில நாட்களில் மட்டும்தான் இதுமாரி நடக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஆட்சி இடத்துல இருக்கார். அடுத்து செவ்வாயும் ஆட்சி பண்ண வீட்டுக்கு வராரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் அவரும் ஆட்சி பண்ணக்கூடிய வீட்டுக்கு வராரு. இதில் இப்போது சூரியன் நீச்சமாக போகிறார். இந்த ஐப்பசி மாதம் முழுவதும் சூரியன் நீச்சத்துக்கு போகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடன் சேர்ந்தே தான் முழுவதுமாக புத பகவான் இருக்கார். இடையில் ஒரு தடவை அவர் வக்கரமாகிறார். பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அக்டோபர் மாதம் 27 அவர் வக்ரமாகிறாரு. அது இந்த மாதம் முழுவதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே அவர் வக்கரத்தில் தான் போகிறார் இந்த ஒரு மாத காலம். சரி, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கடகராசியில் இருக்கார். சனி பகவானை பார்த்திங்கன்னா அவரும் கும்பராசியில் இருக்கார். என்ன ஒன்றுனா அவர் வக்கரத்தில் போய் கொண்டிருக்கிறார். சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கரத்தில் போயிட்டுருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவான் புத பகவான் அவங்க எப்போது இந்த மாதம் முழுவதுமே துலா ராசியில் இருக்கார். அடுத்து சுக்கிர பகவான் அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார். அதே மாதிரி நவம்பர் மாதம் 3 அவர் பார்த்திங்க அப்படின்னா கன்னியிலேருந்து துலா ராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறுறார். அதுக்கு முன்பாகவே 27 10ஆம் மாதம் அக்டோபர் 27 செவ்வாய் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய துலா ராசியிலிருந்து அவருடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு மாறுறாரு. இது மாதிரி கிரக மாளிகைகள் அதிகமாக நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு யோகங்கள் இருக்குங்க இந்த மாதத்தில். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பகவானை சொல்லணும். குரு பகவான் பார்த்திங்கன்னா அதாவது கடக ராசியிலே குரு உச்சம் அப்படின்னு பேர். இந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ அதிசாரமாக போய் கொண்டிருக்கிறார். மறுபடியும் அவர் தன்னுடைய இடமாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு வந்துட்டு மறுபடியும் அவர் அடுத்த வருஷம் தான் அந்த இதுக்கு போகிறார். அப்போது இப்போ போகக்கூடிய குரு பகவான் அதிசாரத்திலே சென்று கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கடகத்தில் குரு பகவான் அவர் உச்சமடையக்கூடிய இடம் அந்த இடத்துல இருக்காருங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இதில் ஒரு நல்ல அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கவனிச்சிங்க அப்படின்னா ராகுவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான், அதுவும் வக்ரம் பெற்ற சனி பகவான் அதனால் காலபுருஷ தத்துவத்திற்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசியல் சார்ந்த விஷயத்தில் பல நிறைய மாற்றங்களை இந்த மாதத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ராகு பகவான் அப்படிங்கிறது வாயு ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். அவர் சனி பகவானுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால அதாவது கொஞ்சம் வயசானவங்களுக்கு வாயு சம்பந்தப்பட்ட சில உடல் உபாதைகள் அல்லது சுவாச பிரச்சனைகள் இந்த மாதிரியான சில உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த மாதம் உங்களுடைய ராசி அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம். அது முன்பதாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறைய சுப காரியங்கள் நிறையா இருக்குது. சுப நிகழ்ச்சிகளை பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த மாதம் முதல் நாளே அதாவது ஐப்பசி மாதத்தினுடைய முதல் நாள் ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 18 சனிக்கிழமை அன்றைய தினமே சனி பிரதோஷம் வருது. அதே மாதிரி அக்டோபர் மாதம் 20 பார்த்திங்க அதாவது திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை. ரொம்ப அருமையான ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடியது இந்த தீபாவளி பண்டிகை. புத்தாடைகளுடன் கூடியதானதாக நரக சதுர்தசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அன்றைய தினம் நம்ம நல்ல ஒரு வெடிகளை எல்லாம் வெடித்து குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷம், இனிப்பு பலகாரங்களை எல்லாம் பரிமாறிக்கொண்டு ரொம்ப அற்புதமான நாளாக வரக்கூடிய நாள் இந்த தீபாவளி பண்டிகை. அடுத்ததாக அதுக்கு மறுநாள் அதாவது அக்டோபர் மாதம் 21 பார்த்திங்க அப்படின்னா
அதாவது செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அமாவாசையும் வருகுதுங்க. அன்றைய தினம் கேதார கௌரி விரதம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையுது. அப்புறம் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமான கந்த சஷ்டி ஆரம்பிக்குது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஆரம்பிக்குதுங்க. 22ஆம் தேதி அக்டோபர் மாதத்துலேருந்து 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரைக்கும், அதாவது திங்கட்கிழமை வரைக்கும் கந்த சஷ்டி 6 தினங்கள் அற்புதமாக வருதுங்க. இந்த கந்த சஷ்டியில் விரதம் எடுக்கக்கூடியது அன்பர்கள் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் முருகனினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்ல வம்ச அபிவிருத்தியை தரும். ரொம்ப நாளாக வந்து வீடு கட்டணும் அல்லது சொந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணும்லாம் ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த கந்த சஷ்டியில் விரதம் எடுங்க. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பான கை மேலே பலனை தருங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்து நாள் வருதுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, ரொம்ப நாளாக ஏதாவது வீடு கட்டாமல் இருக்கீங்க, கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை வீடை டெமாலிஷ் பண்ணி மாற்றணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை வீடு கட்டுற சார்ந்த விஷயத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, இல்லை கோவில் கட்டணும்னு நினைக்கிறீங்க, கோவிலுக்கு திருப்பணி ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வாஸ்து நாளில் ஆரம்பிங்க. காலை 8:48 காலை 8:18 மணி வரை இந்த சமயத்தில் அந்த வாஸ்து புருஷன் நித்திரையை விட்டு எழக்கூடிய நாழிகை வருது. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த பூஜையை ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி வருது. அதேமாதிரி நவம்பர் மாதம் 3ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா சோம பிரதோஷம், சிவபெருமானுக்கு உகந்த ரொம்ப பிரதோஷம் வருதுங்க. இந்த பிரதோஷம் அப்படிங்கிறதுல வந்து சனி பிரதோஷம் ரொம்ப சிறப்பானது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம், அதற்கு சோம பிரதோஷம் அப்படின்னு பேர். அப்படியானால் சோம பிரதோஷம் நடுவில் ஒன்று வருது. அதாவது இந்த மாதத்தினுடைய நடுவில் சரியாக பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி நவம்பர் மாதம் 3ஆம் தேதி 2025 வருது. அடுத்து நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி தரம். அன்றைய தினம் வந்து சிவபெருமான் கோயில் ஆலயத்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக வருதுங்க. அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய நாள். அதே மாதிரி நவம்பர் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்தமான கிருத்திகை வருது. இது வந்து முருகப்பெருமான் அன்றைய தினம் விரதம் எடுத்து வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக கிருத்திகை முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவங்க, முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க, கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேல்மாறல் பாராயணம் பண்ணுறவங்க, இவங்களாம் அதை நீங்கள் விடாமல் அந்த நாளில் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். முக்கியமாக முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா உடல் ஆரோக்கியத்தை தருபவர், அதுவும் கிருத்திகை விரதத்தில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பத்தம், உங்களுடைய துணைவர்கள், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது கிருத்திகையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தியில் ஐப்பசி மாதம் சங்கடஹர சதுர்த்தி என்ன சிறப்பு அப்படின்னா துலாவிலே இருக்கக்கூடிய சூரியன் நீச்சமடைஞ்சு அதில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறதுனால இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதத்திலே இவரை வழிபாடு செய்கிறவங்களுக்கு விவசாயம் செழுமையாக இருக்கும். விவசாயம் நல்ல அபிவிருத்திகள் கிடைக்கும், நல்ல சத்தான உணவுப் பொருள் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல பழங்கள் நல்ல விளைச்சல்கள் ஏற்படும். அதனால் வந்து நல்ல விலைவாசிகள்லாம் குறையும். அதனால் இந்த சங்கடஹர சதுர்த்தி, ஐப்பசி சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறது விவசாயத்திற்கு ரொம்ப சாதகமான சங்கடஹர சதுர்த்தியாக இருக்கும். ஐப்பசி சங்கட சதுர்த்தி, அதனால தான் சிறப்பாக கதிர்நாத்தெல்லாம் கொண்டு வந்து பிள்ளையார்கிட்ட வச்சு ஊரில் இருக்கக்கூடிய இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இதில் இருக்கக்கூடிய இப்போ பிள்ளையார் கோவிலெல்லாம் அதெல்லாம் வச்சு வழிபாடு செய்வாங்க, ரொம்ப அற்புதமானது. அதனால தான் சிவன் கோவிலில் பார்த்திங்கன்னா இதில் வரக்கூடிய பௌர்ணமியில் அன்னத்தினால் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க, அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய நவம்பர் 10ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு உகந்த கிருஷ்ணபக்ஷ சஷ்டி வருது. அடுத்ததாக 15ஆம் தேதி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது. அதுவும் இந்த ஐப்பசி மாதத்தினுடைய 30ஆவது நாள், அதாவது நவம்பர் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கடைமுக தீர்த்தவாரி நடக்கக்கூடிய நாள். அதற்கு கடைமுகம் அப்படின்னு பேர். அது என்னங்க கடைமுகம் அப்படின்னா இந்த 30 நாளும் காவேரியிலே ஸ்நானம் செய்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த துலா மாதத்தில் துலா கட்டம் அப்படின்னு இருக்குது. மயிலாடுதுறையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா துலா கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு லாகடம்னு துலா கட்டங்கிறத லாகடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பேச்சு வழக்கில். அந்த துலா கட்டத்திலே போய் அந்த காவேரி கிழக்கு நோக்கி அந்த இடத்துல பிரபாகமாக போகும். அந்த இடத்துல
அந்த இடத்துல போய் 30 நாட்களும் ஸ்நானம் செய்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். இந்த 30 நாளும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அபயாம்பிகை சமேத மயூரநாதர் கோயில் ஆகட்டும், அதே மாதிரி உத்தர மயூரநாதர் கோயில், நிறைய கோவில்லேருந்து தீர்த்தம் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து சுவாமிக்கு தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த அஸ்திரராயரை தினந்தோறுமாக அந்த 30 நாளும் அந்த இடத்துல காவேரியில் ஸ்நானம் செய்து வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த 30 நாளும் அந்த இடத்துல சுவாமியை நீராடுவதனால நாமும் அந்த 30 நாட்கள் அந்த நீராட்டத்தை செய்தோமேயானால் நமக்கு பரிபூர்ணமான நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய காவேரி மகாத்மியத்தில் ஒரு பெரிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதில் அதே மாதிரி இந்த 30 நாள் என்னால் செய்ய முடியலைங்க அப்படின்னா கூட அந்த 30வது நாள், அதாவது ஐப்பசி மாதத்தினுடைய 30 நாள் கடைமுகம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதான் அந்த கடைசி நாள் போயாவது அந்த சுவாமிக்கு உண்டானபடியான போய் அந்த காவேரியில் ஸ்நானம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும், இகபர சௌபாக்கியங்கள் கிடைக்கும், அருளும் பொருளும் ஒருங்கேர கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால் அப்பேற்பட்ட அந்த கடைமுகம் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. இப்படியாக அற்புதமான ஒரு நல்ல மாதமாக இந்த ஐப்பசி மாதம் வருது. உங்களுடைய ராசி பலனை இப்போ தெளிவாக பார்ப்போம். தனுசு ராசியாகிய உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் விஸ்வாவசு வருஷம் 2025 எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விலாவரியாக பார்ப்போங்க. இந்த மாதம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அதிகப்படியான கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை நீங்கள் பார்க்க முடியும். லாபஸ்தானம் வலிமையாகணும், என்றைக்குமே 11ஆம் இடம் வலிமையாகணும். அதனால தான் ராவணனுடைய குழந்தை பிறக்கும்போது அத்தனை கிரகங்களையும் 11ஆம் இடத்துல வலிமையாகணும்ன்ட்டு பயங்கரமான ஒரு ஆக்ஞை கட்டளை விதிச்சிருந்தார் ராவணன். அந்த இதில் தான் அந்த இந்திரஜித் பிறக்கக்கூடிய காலத்தில் அதை எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான். அது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த 11ஆம் இடம் லாபஸ்தானம். அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொய் வைக்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு கொடுக்குறாங்க, இல்லை ஒரு வீட்டுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை சுபகாரியம் செய்கிறாங்க அப்படின்னா பணத்தை பரிமாற்றங்கள் நடக்கும்போது ₹1 சேர்த்து வைப்பாங்க, 11 ரூபாய் சேர்த்து வைப்பாங்க, 100 ரூபா, 101 ரூபாய். கோவிலுக்கு ஒரு நன்கொடை கொடுக்குறாங்களா, 1000 ரூபாய், 1001 ரூபாய். அப்படியே அந்த ₹1 எதுக்கு அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த 11 அப்படிங்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடியது, லாபஸ்தானம் அப்படின்னு பேர். அதனால தான் இன்றைக்கும் நம்மளுடைய ஒரு மரபில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ₹1 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூடுதலாக அதிகமாக வைப்பாங்க. 1000னா 1001, தட்சணை போடணுமா 10 ரூபானா 11 ரூபாய் அப்படின்னு ஒரு ரூபாயை சேர்த்து வைப்பாங்க. இந்த 1 மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது. அதனால தான் 11ங்கிறது லாபஸ்தானம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சரி, இப்போ நம்ம நம்மளுடைய ராசிக்கு, உங்களுடைய தனுசு ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் லாபஸ்தானத்தில் அதிகப்படியான கிரகங்களை சேர்க்கக்கூடிய அமைப்பை நீங்கள் கவனிக்க முடியும். இப்போ 11ஆம் இடத்துல என்னென்ன வருதுன்னா சூரியன், புதன் இந்த மாதம் முழுவதுமே 11 தான் இருக்கார். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆகிப்போச்சு. அதில் புதன் வக்ரமாகிறாரு, அது அடுத்த கதை, அது என்னங்கிறத பார்க்கலாம். 7ஆம் அதிபதி 11 வக்ரமாகிறது, அதை வச்சு நம்ம நிறையா பேசுவோம். இப்போ அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அதில் ஏற்கனவே அதில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் 12க்கு மாறுறாரு. செவ்வாய் 11 தான் இருக்கார் முதல்ல. அடுத்ததாக கூடுதலாக ஜாயிண்ட் அடிக்கிறார் யாருன்னா சுக்கிரனும் அங்கேயே ஜாயிண்ட் அடிக்கிறார். இப்போது கிட்டத்தட்ட 4 கிரகம், அந்த 4 கிரகத்தினுடைய அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல கிடைக்குது. இப்போ லாபஸ்தானம் வலிமையாகுது, பயங்கரமாக வலிமையாகுது. இந்த வலிமையானால் என்னங்க அப்படின்னா லாபம் உயரும், பன்மடங்காக உயரும். நீங்கள் என்னென்ன இது பண்ணிகிட்ருக்கீங்களோ, உங்களுடைய வேலைகள் என்னென்ன மாதிரி இருக்கோ, சொந்த தொழில் செய்யலாம், வேலைகள் பார்க்கலாம், அல்லது ஒரு சிறு தொழில் பண்ணலாம், அல்லது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணலாம், அல்லது ஒரு மீடியேஷர் வேலைகள் பார்க்கலாம். என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம். என்ன செய்தாலும் உங்களுடைய நோக்குதல் என்னவாக இருக்கும், லாபத்தை நோக்கியதாகத்தான் இருக்கும். யதார்த்தம் தானே. உத்தியோகம் புருஷ லட்சணம். அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை, பொருள் இல்லாருக்கு உலகு இல்லை. பொருள் சம்பாதிப்பது மிக மிக அன்றாட தேவையாக எல்லாருக்கும் இருக்குது. அப்போ பொருள் மட்டுமே வாழ்க்கையா அப்படின்னா அதுவும் இல்லை.
பொருளை வைத்து நாம் இன்பத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம், சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம், சுகத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம், மன அமைதியை தேடிக்கொண்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போது என்ன நீங்கள் அதில் கவனிக்கணும் அப்படின்னா, பொருளுங்கிறது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது 11ஆம் இடத்துல கிரகங்களினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய காலத்தில் பொருளாதாரம் உயரும், லாபம் அதிகரிக்கும், உங்களுக்கு சேர வேண்டிய பழைய பாக்கிகள் சேரும். அல்லது நீங்கள் எதெல்லாம் ஒரு முதலீடு செஞ்சுருக்கீங்க, அதுலேருந்து ஒரு லாபம் வந்து கொண்டு இருக்குன்னா அந்த லாபம் உயரும். ஒரு வீடு வாங்கி போட்டிருக்கீங்க, அதில் வாடகை வந்துட்டு இருக்கா, வாடகை அதிகரிக்கும். நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய மாதம் இப்போ ஒரு 20,000 வாடகை வந்துட்டு இருக்கா, வரக்கூடிய மாதத்தில் 22,000 25,000 வாடகை உயரும், உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் உயரும். அல்லது நீங்கள் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து ஏதோ ஒரு இன்சென்டிவ் மாதம் வந்து 10% வந்துட்டுருக்கு, மாதம் 5,000 10,000 வந்துட்டுருக்கு. நான் வரக்கூடிய கடத்தில் 12,000 வர ஆரம்பிக்கும், 15,000 வர ஆரம்பிக்கும், ஏதோ ஒன்று கூடுதல் ஏற்படும், உங்களோட லாபம் உயருங்க. அதுதான் ஒரு பெரிய அடித்து சொல்லணும்னா அதுதான் விஷயம். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு அருமையான காலமாக வருது. 11ஆம் இடத்துல அதிகமான கிரகங்களினுடைய செயற்கை இருக்குது. கூடுதலாக கவனிச்சிங்கன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலம், அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம், அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பலம். 3 கிரகம் ஆட்சி பலத்தை அருமையாக கொண்டு போகுது. அதனால் அற்புதமான நல்ல பலன்கள் இருக்குது. 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு யாருன்னா சுக்கிர பகவான், அவர் அதே இடத்துல இருக்கார். கூடுதலாக 9ஆம் அதிபதி சேர்றாரு, அதே போல் 7ஆம் அதிபதியும் சேர்றாரு. இந்த 7-11 முன்னாடியே சொன்ன பாருங்க, பின்னாடி சொல்கிறேன். அது என்னன்னா, அந்த 7-11 அமைப்பு, அதுவும் 9 கூடியவனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கீங்க, மனசுக்கு பிடிச்ச வரன் வரவே இல்லை, அல்லது ஏற்கனவே ஒரு வர்ற மாதிரி தட்டி போயிடுச்சு, ஒரு வாழ்க்கையிலேருந்து விடுதலை ஆகிட்டோம், அடுத்து கல்யாணம் எப்போ நடக்கும், எந்த ஒரு அமைப்பில் நீங்கள் போய் கேட்டாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கான எதிர்பார்ப்பு இருக்கா தனுசு ராசிக்காரங்களுக்கு? கண்டிப்பாக இந்த மாதம் கைகூடும். அதற்கு சாதகமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் சேருது. இது ஒரு நல்ல அமைப்பு, முதல் விஷயம். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் வக்ரம் அடைகிறாரு. அப்போது வக்ரம் அடையக்கூடிய காலம் தீவிரம் அடைகிறாரு, நல்ல பலனை அதிகமாக சேர்த்து வைப்பார். இதில் நீங்கள் என்ன செய்யணும் தனுசு ராசிக்காரங்கன்னா, முருகன் வழிபாடை விடாமல் செய்யணும். ஏன்னா 12ல் இருக்கக்கூடிய செவ்வாய், அதனால் முருகனை வழிபாடு செய்யுங்க. எப்படிங்க வழிபாடு பண்ணணும்? முருகனுக்கு கந்த சஷ்டி வருதுங்க இந்த மாதத்தில். பார்த்தீங்க முன் சொன்ன மாதிரி தான் இந்த மாதம் 22ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரை 6 நாள் விரதம் எடுத்து முருகனை வழிபாடு செய்யுங்க. இல்லைங்க பட்னிலாம் கிடக்க முடியாதுங்க, பாடி கண்டிஷன் தாங்காது அப்படிலாம் நினச்சிங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் போய் வழிபாடு கும்பிட்டு வாங்க. முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணுங்கள், முடிஞ்சால் சந்திர சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கள், வேல்மாறலை பாராயணம் பண்ணுங்கள். நல்ல பலன் பரிபூர்ணமாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சிவாய நமः.